ராகி பிஸ்கட் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 1 கப் ராகி மாவு, 1/4 கப் கம்பு மாவு, 1/4 கப் ஜீனி, 1/2 கப் பட்டர், பால் கொஞ்சம் ஆற வச்ச பால். இப்போ ஜீனியவும் 3 ஏலக்காயும் போட்டு பவுட்ரு பண்ணிக்குவோம் மிக்சியில். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு 1 கப்பு, கம்பு மாவு 1 கப்பு, பவுடர் பண்ண சுகரும் ஏலக்காயும் 1/4 கப், பட்டர் போட்டுக்குவோம் 1/2 கப். இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த பட்டரை போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். எல்லாத்தையும் பட்டரோடு சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். எல்லா மாவுலையும் படுற மாதிரி பிசைஞ்சுக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், தேவையான அளவு. மாவு இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு பிஸ்கட் மாதிரி பிஸ்கட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் பாதாம் நான் வந்து தூளாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சத்து நல்லா போட்டு கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா பிஸ்கட்லையும் துவைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பட்டர் சீட் போட்டு அந்த பிஸ்கட்டை டிசைனாக உங்களுக்கு விரும்பின டிசைனில் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பாதாம் மேலே தூளாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் வேக வைப்போம். குக்கரை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. குக்கர் சிம்லே இருக்கட்டும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. பிஸ்கட்டை எடுத்து பார்ப்போம். குக்கரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஸ்கட் நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்.